வணக்கம். பிப்ரவரி 4, 2026. இந்தியா உலக அளவுல என்ன செஞ்சிட்டு இருக்கு? நம்ம நாட்டுக்குள்ள பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நாம வாழுற சுற்றுச்சூழலோட நிலைமை என்ன? இத பத்தியெல்லாம் நீங்க அனுப்புன சில முக்கியமான கட்டுரைகளை வச்சு இன்னைக்கு நாம விரிவாக பேசப் போறோம். ஆமா. நேத்து வெளியான இந்த ஆய்வுகள்ல நிறைய விஷயம் இருக்கு. இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை, வர்த்தக உறவுகள், அப்புறம் உள்நாட்டு பொருளாதார சவால்கள்னு எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய சித்திரம் கிடைக்கும். இப்போ இந்தியா ஒரே நேரத்துல பல முனைகள்ல செயல்பட்டுட்டு இருக்கு. சரி, அப்போ இத ஒவ்வொன்றா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல உலக அரசியல். இப்போ இந்தியா மத்திய கிழக்கு அப்புறம் அமெரிக்கான்னு ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்துல பெரிய மூவ்ஸ் எடுத்திருக்கு. அதுல முதல் விஷயம் டெல்லி பிரகடனம் 2026. ஆமா. 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியா அரபு லீக் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் டெல்லியில நடந்திருக்கு. அரபு லீக்னா மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவில் இருக்கிற 22 அரபு நாடுகளோட ஒரு கூட்டமைப்பு. இந்த மீட்டிங்ல அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கு? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்தியா மத்திய கிழக்குல ரொம்ப நுட்பமான ஆனா தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. ஓ, எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சுடான், லிபியா, சொமாலியா மாதிரி உள்நாட்டு போர் நடக்கிற நாடுகள்ல சர்வதேச அளவுல அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு தான் எங்களோட ஆதரவுன்னு இந்தியா சொல்லியிருக்கு. ஓ, இது ஏன் முக்கியம்னா, ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது UAE, இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் அங்க இருக்கிற போட்டி அதிகார குழுக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா அவங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டு எடுக்குது, அப்படிதானே? கரெக்ட். இது சொமாலியா விஷயத்துல இன்னும் தெளிவா தெரியுது. சொமாலியாவுல பிரிஞ்சு போன சொமாலிலாண்ட் வர பகுதிய ஐக்கிய அரபு அமீரகம் அங்கீகரிச்சப்போ இந்தியா அதை நிராகரிச்சு அரப் லீக்கோட நிலைப்பாட்டை ஆதரிச்சிருக்கு. அப்போ இது சவுதி அரேபியாவுடான உறவை வலுப்படுத்த இந்தியா எடுக்கிற ஒரு முயற்சி மாதிரி தெரியுதே. ஆமா, சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையில ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கு. இதுல இந்தியா சவுதி பக்கம் சாயற மாதிரி தான் இருக்கு. சரி. யெமன் விஷயத்திலயும் இது பிரதிபலிக்குது. செங்கடல்ல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறத இந்தியா இப்போ வெளிப்படையா கண்டிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விஷயத்துல இந்தியா ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆமா, இப்போ நிலைப்பாடு மாறி இருக்கு. ஹவுதிகளுக்கு எதிரா சவுதி அரேபியா போர் செஞ்சுட்டு இருக்கு. அதனால இதுவும் சவுதிக்கு ஆதரவான நிலைப்பாடு தான். மொத்தத்துல இந்த பிரகடனம் முழுக்க இந்தியா ஸ்திரத்தன்மை, அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கங்கள்னு பேசுறத பார்க்க முடியுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா இந்த டெல்லி பிரகடனத்துல எதை சொன்னாங்கன்றதை விட எதை பத்தி பேசாம விட்டாங்கன்றது தான் பெரிய நியூஸ் போல இருக்கே. சரியா பிடிச்சிங்க. அது ஒரு திட்டமிட்ட தவிர்ப்பு. அமெரிக்காவின் அமைதி வாரியம் பத்தியோ அமெரிக்கா ஈரான் பதட்டங்கள் பத்தியோ ஒரு வார்த்தை கூட இந்த பிரகடனத்துல இல்ல. அது என்ன அமெரிக்காவின் அமைதி வாரியம்? அது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்காக அமெரிக்கா முன்னெடுக்கிற ஒரு திட்டம். ஆனா இந்தியா அந்த திட்டத்துக்கு பதிலா 2002ல சவுதி அரேபியா கொண்டு வந்த அரபு அமைதி முயற்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஓஹோ, அந்த திட்டம் என்ன சொல்லுது? இஸ்ரேல் ஆக்கிரமிச்ச இடங்கள்ல இருந்து முழுசா வெளியேறினா எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேலோட இயல்பு நிலைக்கு திரும்புங்கிறது தான் அந்த திட்டம். இது அமெரிக்காவோட நிலைப்பாட்டுல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது. அப்போ அரபு நாடுகளை அரவணிச்சுக்கிட்டே அமெரிக்காவை மென்மையா ஓரங்கட்டுறாங்க. ஆனா ஈரான் விஷயத்துல என்னாச்சு? அங்கதான் ஒரு சிக்கல். ஈரான்ல இந்தியா கட்டிட்டு இருக்கிற சாபஹார் துறைமுக திட்டம் ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த பட்ஜெட்ல அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யல. ஏன்? ஏன்னா அமெரிக்காவோட பொருளாதார தடைகளை மீற இந்தியா விரும்பல. ஆக இந்தியா ஒரு பக்கம் தனது கொள்கைகள்ல உறுதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவின் அழுத்தங்களையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இந்த அமெரிக்காவோட அழுத்தம் நேரடியா வர்த்தக விஷயத்திலயும் தெரியுது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு புது வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஆமாம், இது ஒரு பெரிய திருப்புமுனை. இந்திய பொருட்கள் மேல அமெரிக்கா விதிச்சிருந்த வரிய 50% 18% குறைச்சிருக்காங்க. இது நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி பார்க்கப்படுது. ஆனா இது சும்மா நடக்கலையே. இதுக்கு பதிலா நாமளும் ஏதோ செஞ்சிருக்கணுமே. நிச்சயமா. அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறைய குறைக்க இந்தியா ஏற்கனவே அமெரிக்கா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிய அதிகப்படுத்தியிருக்கு. ஓ, ரஷ்யா மேல இருக்கிற தடைகளால நம்ம இறக்குமதியில ரஷ்யாவோட பங்கு 37% 32% குறைஞ்சிருக்கு. அதே சமயம் அமெரிக்காவோட பங்கு 4% 7% உயர்ந்திருக்கு. இதுல அதிபர் ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம் தான் ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆமா, அதுதான் அந்த ஒப்பந்தத்தோட பெரிய புதிர். இந்தியா சுமார் $500 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களை வாங்கணுமோ ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கறது நிறுத்திடணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆனா இந்திய வெளியுறவு அமைச்சகம் இதை இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லையே. அதுதான்
இப்ப முக்கியமான கேள்வி இதுதான். இந்த வர்த்தக சலுகைகளுக்காக இந்தியா தனது செயல்திறன் சுதந்திரத்தை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனாமியை விட்டு கொடுக்குதா? இதுதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, இந்தியா உலக அரங்கில் இப்படி பெரிய மூவ்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நாட்டுக்குள்ள நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியுறவு கொள்கையோட உண்மையான வெற்றி உள்நாட்டு மக்களோட வாழ்க்கையில பிரதிபலிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அந்த வகையில இந்த 2026-27 பட்ஜெட் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுது. சொல்லுங்க. இந்த பட்ஜெட்ல மூலதன செலவினம், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா ரோடு, பாலம், துறைமுகம் மாதிரி நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடிய சொத்துக்களை உருவாக்குறதுக்கான செலவு இது. ஐடியா என்னன்னா, அரசாங்கம் இப்படி முதலீடு செஞ்சா பிரைவேட் கம்பெனிகளும் முதலீடு பண்ணுவாங்க, வேலைவாய்ப்பு உருவாகும், பொருளாதாரம் வளரும். இதுதானே திட்டம். திட்டம் அதுதான். ஆனா களத்திலிருந்து வர தரவுகள் வேற ஒரு கதையை சொல்லுது. நீங்க அனுப்புன ஆய்வுல இது ஒரு கட்டமைப்பு யூ டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். கட்டமைப்பு யூ-டர்ன்னா என்ன? ஒரு வளர்ற நாட்டுல மக்கள் விவசாயத்திலிருந்து தொழிற்சாலை வேலைகளுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் சேவைத்துறைக்கு போவாங்க. இதுதானே இயல்பு. யூ-டர்ன்னா இது தலைகீழா நடக்குதா? சரியா சொன்னீங்க. உள்கட்டமைப்புக்கு இவ்ளோ செலவு செஞ்சும் அதுக்கு நேரடி தொடர்புடைய கட்டுமானத் துறையில வேலைவாய்ப்பு உருவாக்கும் வேகம் குறைஞ்சிருக்கு. இதுவே ஒரு பெரிய பிரச்சனை தானே. ஆமா. ஆனா அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, விவசாயத்துறை மறுபடியும் தொழிலாளர்களை ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் மற்ற துறைகள்ல இருந்து விவசாயத்துக்கு திரும்பி வராங்க. இது ஒரு ஆபத்தான அறிகுறி. அப்போ நம்ம போடுற பணம் எல்லாம் எங்க போகுது? ஏன் வேலைவாய்ப்பா மாற மாட்டேங்குது? இதுதான் விஷயத்த சிக்கலாக்குது. நம்ம வளர்ச்சி தொழிலாளர்களை சார்ந்து இல்லாம மூலதனத்தை சார்ந்ததா, அதாவது கேபிட்டல் இன்டென்சிவா மாறிக்கிட்டு இருக்கு. மெஷின்கள், டெக்னாலஜியை வச்சு உற்பத்தி அதிகமாகுது. புரியுது. இதனால தொழிலாளர்களோட உற்பத்தி திறன் அதிகரிச்சாலும் அதோட பலன் அவங்களுக்கு சம்பளமா போறதில்ல, அது லாபமா கம்பெனிகளுக்கு போயிடுது. இது ஒரு கேக் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாமா? கம்பெனியோட உற்பத்தி திறன் அதிகமாகறதால கேக்கோட சைஸ் பெருசாகுது. ஆனா அந்த பெரிய கேக்ல தொழிலாளிக்கு கிடைக்கிற பங்கு, அதாவது சம்பளம் மட்டும் அதே சின்ன சைஸ்ல இருக்கு. மீதி இருக்கிற பெரிய துண்டு லாபமா கம்பெனிக்கு போயிடுது. இதுதான் அந்த இடைவெளி. அருமையான உதாரணம். இதனால உற்பத்திக்கும் ஊதியத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி உருவாகுது. இதோட விளைவு ஒரு இரட்டை பொருளாதாரம் உருவாகிறது தான். இரட்டை பொருளாதாரம்னா? அதாவது ஒரு பக்கம் ஐடி, ஃபினான்ஸ் மாதிரி சில துறைகள்ல இருக்கிற கொஞ்சம் பேர் பயங்கரமா சம்பாதிப்பாங்க. அவங்களால தான் நாட்டின் ஜிடிபி ஏறுற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். ஆனா மறுபக்கம் கோடிக்கணக்கான மக்கள் முறைசாரா குறைந்த சம்பள வேலைகள்லயே சிக்கிக்குவாங்க. சுருக்கமா சொன்னா வளர்ச்சி இருக்கு, ஆனா அது பரவலா இல்ல. இதுதான் இப்போ இருக்கிற பெரிய சவால். இந்த இரட்டை பொருளாதார பிரச்சனை தேசிய அளவுல மட்டும் இல்லாம மாநிலங்களோட நிதிநிலையிலயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஆமாம். இப்போ 16வது நிதி ஆணையம் மாநிலங்களுக்கு கொடுக்கிற நிபந்தனையற்ற பணப்பரிமாற்ற திட்டங்கள், அதாவது அன்கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஆமா, சிம்பிளா சொன்னா இலவச பணத்திட்டங்கள். மாநிலங்களோட மொத்த மானிய செலவுல இந்த மாதிரி திட்டங்களோட பங்கு 2018-19ல வெறும் 3% தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அது 20%க்கு மேல போயிடுச்சு. மகாராஷ்டிராவுல மாஜி லட்கி பஹன் யோஜனா, கர்நாடகாவுல கிருஹலக்ஷ்மி மாதிரி திட்டங்கள் இதுக்கு உதாரணங்கள். ஆனா ஒரு கேள்வி, கஷ்டப்படுற மக்களுக்கு நேரடியா பணம் கொடுக்கறதுல என்ன தப்பு? அது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குமே. தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரச்சனை அதோட நீடித்த தன்மையிலையும் அது ஏற்படுத்துற தாக்கத்திலையும் இருக்கு. இந்த திட்டங்கள் மாநிலங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்துது. இதனால என்ன பாதிப்பு வருது? இதனால என்ன ஆகுதுன்னா, ரோடு, ஸ்கூல், ஆஸ்பத்திரி கட்டுறது மாதிரியான நீண்டகால வளர்ச்சிக்கான மூலதன செலவுகளை மாநிலங்கள் குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஓ, அப்போ இது ஒரு விதமான ட்ரேட் ஆஃப். உடனடி நிவாரணமா இல்ல நீண்டகால வளர்ச்சியாங்கிற கேள்வி வருது. கரெக்ட். நிதி ஆணையத்தோட முக்கியமான கவலையே அதுதான். இந்த திட்டங்கள் உண்மையிலேயே தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் போகாம ரொம்ப பரவலான மக்கள் குழுக்களுக்கு வழங்கப்படுது. இதனால அதோட உண்மையான நோக்கம் நீர்த்து போகுது. அப்போ குறுகிய கால அரசியல் லாபங்களுக்காக மாநிலங்களோட நீண்டகால நிதி ஆரோக்கியம் பாதிக்கப்படுதுங்கிறது தான் அவங்களோட வாதம். சரியா சொன்னீங்க. சரி, நம்ம உலக அரசியல், பொருளாதாரம், பட்ஜெட்னு பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி மறந்துடுறோம். நம்ம சுற்றுச்சூழல். நேத்து உலக ஈரநிலங்கள் தினம். இது சம்பந்தமா நீங்க அனுப்பின கட்டுரை சில முக்கியமான விஷயங்களை சொல்லுது. ஆமா. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாம ஈர நிலங்களை, அதாவது குளம், குட்டை, ஏரிகளை வெறும் தண்ணி தேங்கி நிக்கிற இடமா பாக்குறோம்.
ஆனா அந்த கட்டுரை அத சமூக சூழலியல் அமைப்புகள் அப்படின்னு பார்க்க சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல இருக்கிற குளங்கள், கேரளாவில் இருக்கிற கேணிகள், இதெல்லாம் வெறும் நீர்நிலைகள் மட்டும் இல்ல. அது அந்த பகுதி மக்களோட கலாச்சாரம், வாழ்வாதாரம், அவங்களோட பாரம்பரிய அறிவோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அது ஒரு உயிரோட்டமான அமைப்பு. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட ஈரநிலங்களை பாதுகாக்க ஈரநில விதிகள் 2017ன்னு சட்டம் இருக்கு. ராம்சர் ஒப்பந்தம் மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்கள்ல நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். ஆமா, ஈர நிலங்களை பாதுகாக்கிற ஒரு சர்வதேச ஒப்பந்தம் அது. இவ்ளோ இருந்தும் நம்ம ஊர்ல ஏரி குளங்கள்லாம் ஏன் இன்னும் அழிஞ்சிட்டு இருக்கு? சட்டங்கள் பேப்பர்ல இருக்கு. ஆனா அத அமல்படுத்துறதுல தான் பெரிய சிக்கல். வேகமான நகரமயமாக்கல், பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், மாசுபாடு, அப்புறம் அரசாங்கத் துறைகளுக்குள்ளேயே ஒருங்கிணைப்பு இல்லாதது. இது எல்லாமே முக்கிய காரணங்கள். உதாரணமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. மாநில ஈரநில ஆணையங்கள்னு ஒன்னு இருக்கு. ஆனா பெரும்பாலான மாநிலங்கள்ல அதுக்கு போதுமான நிதியோ தொழில்நுட்ப வல்லுநர்களோ கிடையாது. பல நகரங்கள்ல ஏரிகளையும் குளங்களையும் சாக்கடை தண்ணிய விடுற இடமா தான் பாக்குறாங்க. ஒரு ஏரிய மூடி பஸ் ஸ்டாண்டு கட்டுறது வளர்ச்சிதான்னு நினைக்கிற மனநிலை இன்னும் மாறல. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? முதல்ல நகரங்கள் ஈரநிலங்களை கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டிகளா பாக்கறத நிறுத்தணும். வெள்ளம் வர்றப்போ தண்ணிய உறிஞ்சிக்கிற இயற்கை உள்கட்டமைப்பா அதை அங்கீகரிக்கணும். சரி. ரெண்டாவது, உள்ளூர் மக்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஈரநிலத்தை பத்தின பாரம்பரிய அறிவு அவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த அறிவையும் நவீன அறிவியலையும் இணைச்சு அதை நிர்வகிக்கணும். அதுதான் நீடித்த தீர்வா இருக்கும். அப்போ இன்னைக்கு நாம பார்த்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய சித்திரம் தெரியுது. இந்தியா உலக அரங்குல ஒரு சிக்கலான சதுரங்காட்டத்தை ஆடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் மத்திய கிழக்குன்னு உறவுகளை சமநிலைப்படுத்த முயற்சி செய்யுது. ஆமா, ஆனா நாட்டுக்குள்ள பார்த்தா ஜிடிபி வளர்ச்சிங்கிற புள்ளி விவரத்துக்கும் பரவலான வேலைவாய்ப்புக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாம ஒரு இரட்டை பொருளாதாரத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல மாநிலங்கள் குறுகிய கால நலத்திட்டங்களா இல்ல நீண்ட கால முதலீடாங்கிற ஒரு கடினமான தேர்வை சந்திச்சிட்டு இருக்காங்க. இந்த எல்லா வளர்ச்சிக்கும் அடித்தளமா இருக்க வேண்டிய நம்ம சுற்றுச்சூழல் அமைப்புகள் கடுமையான அழுத்தத்துல இருக்கு. இது உங்களை ஒரு இறுதி சிந்தனையை தூண்டலாம். அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒரு பக்கம் வேகமான ஜிடிபி வளர்ச்சி, ஆனா அது சிலருக்கு மட்டும் பயன்படுது. இன்னொரு பக்கம் மக்களுக்கு நிரந்தரமில்லாத வேலை வாய்ப்பு, குறைவான சம்பளம். இந்த ரெண்டுல ஒரு அரசாங்கம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கறது சரியான கொள்கையா இருக்கும்? ஒருவேளை வளர்ச்சி என்பதை வெறும் பொருளாதார எண்களில் பார்க்காமல் மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தில், அவங்க சுவாசிக்கிற காற்றின் தரத்தில், அவங்க குடிக்கிற நீரின் தூய்மையில் பார்க்க வேண்டுமா? இதை யோசிச்சு பாருங்க.